ஓகே, கார போண்டாவா இருந்தாலும் சரி, இனிப்பு போண்டாவா இருந்தாலும் சரி, ஆயில் ஒன்று தான். நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்மளுடைய ஸ்வீட் போண்டா ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் லைட்டாகவும் டேஸ்டியாகவும் ஆகிடும். லிட்டில் மோர் எஸ். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிரெட் எடுங்க. ஓகே, இந்த பிரெட்டே பார்த்தீங்கன்னா 2 வகையாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒன்று வந்து எல்லாத்தோட சேர்ந்துக்கிறதுக்கு. சரி. இது வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவா, சில பேர் தண்ணியில் போட்டு இது பண்ணலாம்னு சொல்லுவா. பட் இத்தனை ஃப்ரூட்ஸில் இவ்வளோ வாட்டர் இருக்குல்ல, அது அப்படியே அந்த பிரெட் திரவிச்சு போயிடும். ஆமாம், ஃபார் த பாடிக்கு தான் அந்த பிரெட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா இப்போ ஆரஞ்சோட ஜூஸ் இருக்கு என்ன, இப்போ இதெல்லாம் இப்படி பெசஞ்சுன்னு இருக்கேன். பப்பாயாவோட ஜூஸ் இருக்கு. ஸோ அதில் பாருங்க இந்த பிரெட் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கு பாருங்க. ஆமாம். ஓகே, ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பண்ணிடலாம். யா போண்டா. வாவ், மைதா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது மைதா கூட நம்ம போடலாம், இல்லை கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் கூட போடலாம்ல, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ல. இல்லை இருந்தால் போடலாம், இல்லாட்டா மைதா. சரி, ஓகே. போண்டாக்கு இது பண்ணுற மாதிரி தானே. சரி. பட் லைட்டாக அது வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நோ, அது ஃப்ரூட்டுக்கு அது இருந்தே ஆகுமே. கண்டிப்பாக இருக்கும் இல்லை, பழமாச்சே. அதுக்கு தான் இந்த பிரெட் போட்டு ஓரளவுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஓகே. ஆரஞ்சு போடும்போது அதோட ஜூஸ் இருக்குல்ல. வாவ், ஒரு கார போண்டா. ஆக்சுவலி யூஸ்வலாக சாப்பிடுவோம் நம்ம ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப காரமாக வந்து ஒரு போண்டா நம்ம சாப்பிடுவோம். அதுவும் உடம்புக்கு நல்லது தான், நல்ல பருப்பு வகைகள்லாம் போட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரூட்ஸ், அதுவும் 3 வகையான ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆரஞ்ச், பனானா அண்ட் பப்பாயா. ஆப்பிள் 4 வகையான ஃப்ரூட் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 4த்துலையுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ 4மே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் க்ரம்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், பிரெட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது நம்ம பொரிச்சு எடுக்கும் போது அது ஒரு விதமான ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி சொன்னாங்க பழ போண்டான்னு, பட் இப்படி ஒரு போண்டா போடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டேஸ்டியான ஒரு போண்டா இப்போ நாங்கள் சுடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்களும் ரெடி பண்ணோம் இல்லையா? செய்முறை விளக்கத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: முதலில் ஒரு பவுலில் பப்பாயா, ஆரஞ்சு, சர்க்கரை, ஆப்பிள், பிரெட் கிரம்ஸ், பிரெட் துண்டுகள் சேர்த்து நன்கு கலந்து பிசைந்து உருண்டை போல் பிடித்து மைதா மாவில் சேர்த்து ஃபார்ச்சூன் எண்ணெயில் சுட்டு எடுத்தால் செம்ம ஸ்பெஷல் சுவையான பழ போண்டா தயார்.